மக்களே வெல்கம் பேக் டு ஒரு சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நியூ இயர்ல நியூ பிகினிங்ல நம்ம நியூ கெஃபேக்கு வந்திருக்கோம். ரெஸ்டாரண்ட் சொல்ல முடியாது, இது ஒரு கெஃபே தான். எல்லாருமே நிறைய பேர் கேக்குறீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா போடவே மாட்டீங்களா உங்க சேனல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறவங்களுக்காண்டி தேடி ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துட்டு இருக்காங்க. இதை விட பட்ஜெட்டாலாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு தான் போகணும். நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா, அது மட்டும் இல்லாம நீட் அண்ட் கிளீனா வந்து ஹைஜீனா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்த பார்க்கும் போதே சுத்தமா இருக்கா, டக்குன்னு சாப்பிடணும் அப்படின்னு தோணுது. அந்த மாதிரி ஒரு பெஸ்டான பிளேஸை தான் நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். இந்த கெஃபே வந்து ஓபன் பண்ணி ஒரு 40 days தாங்க ஆகுது. நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் டிஃபன் சென்டர். இது வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா ப்ளூ ஸ்டார்லயே தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. ப்ளூ ஸ்டார்ல லொக்கேட் ஆனதுனால ப்ளூ ஸ்டார் டிஃபன் சென்டர்னு வச்சாங்களா பேரு என்னன்னு நம்ம ஓனர் கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது எங்க எக்ஸாக்டா லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5th மெயின் ரோடு அண்ணா நகர்ல லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து சிஎஸ்சி ஜெசி மோசஸ் ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு 4 கடை தள்ளினாலே இந்த ஷாப் வந்துடும். இன்னொரு லேண்ட்மார்க் வந்து ப்ளூ ஸ்டார் சிக்னல்ல இருந்து 200 மீட்டர்ஸ்ல வந்து இவங்க லொக்கேட் ஆயிருக்காங்க. சரி, இந்த இடத்துல வந்து ஃபுட்டோட டேஸ்ட் எப்படி இருக்கு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நமக்கு தெரிஞ்சிச்சு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நியூவா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு ஹைப் கொடுத்துருங்க. இப்போ போலாம். ஹலோ சார். உங்க பேரு? என் பேர் சார்த்திகுமார். ஓகே, இந்த ஷாப்போட நேம் சார்? ப்ளூ ஸ்டார் டிஃபன் சென்டர். ப்ளூ ஸ்டார் டிஃபன் சென்டர். இது நியூவா ஓபன் பண்ணிருக்கீங்க? ஆமா மேம், 2 months ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? ஆமா, ஏற்கனவே இருக்கு. பட் கேட்டரிங் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஹோட்டல் வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. இது என்ன டைமிங்ல இருந்து என்ன டைமிங் சார்? மார்னிங் வந்து 7:30 ஸ்டார்ட் ஆகும் மேம். நைட் வந்து 11:30 க்ளோஸ் ஆகும். 11:30. ஆமா. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் 3 நேரம். வெரைட்டி ரைஸ் மாதிரி தான்? வெரைட்டி ரைஸ் மாதிரி கொடுக்குறோம் மேடம். லஞ்ச் இன்னும் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். சாப்பாடு மீல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்றோம். இப்போ வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த ஏரியால உங்களுக்கு இதெல்லாம் கட்டுப்படி ஆகுதா? ஃபர்ஸ்ட் கஸ்டமரோட வரவேற்பு பார்க்கணும் மேடம். அதுக்கப்புறம் தான் நம்மளோட இது பார்க்கலாம். பட் குவாலிட்டி ஓகே, குவாலிட்டியா தான் நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம். குவாலிட்டியா இருக்கணும், பிளஸ் குவான்டிட்டியும் நல்லா இருக்கணும், பிளஸ் பிரைஸும் லோவா இருந்தா கஸ்டமர் விரும்புவாங்கன்னு சொல்றதுக்காக. இந்த பொங்கல்ல பார்க்கும் போதே நான் நினைச்சேன் இது கேட்டரிங்ல சாப்பிடுற மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு. தேங்க்யூ சார். நீங்க வந்து செல்ஃப் சர்வீஸ் எதுக்கு பிளான் பண்ணீங்க? உங்களுக்கு ஸ்பேஸ் கம்மியா இருக்கிறதுனாலயா? ஆமா மேடம், ஸ்பேஸ் கம்மியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து போட்டீங்கன்னா ரொம்ப ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ண முடியாது. செல்ஃப் சர்வீஸ்னா வந்து எல்லா பேருமே வந்து சாப்பிட்டு வர மாதிரி, அதனால பிளான் பண்ணிருக்காங்க. ஓபன் பண்ணியே ஒரு 1 month அப்படிதான் ஆகுது. ஆனா வந்து கூகுள் ரிவ்யூஸ்லாம் நான் பார்த்து தான் வந்தேன். ஆக்சுவலி கூகுள் ரிவ்யூ எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஓகே மேம். எப்படி சாம்பார் எல்லாமே ஆனியன் கார்லிக் இல்லாம பண்றீங்களா எப்படி சார்? நார்மலா எல்லாமே மெயின் மாஸ்டர்ஸ் தான் மேடம் பண்ணுவாங்க. எல்லாமே அவங்க வந்து ஆக்சுவலா பெரிய பெரிய ஹோட்டல்ல வேலை பார்த்தவங்கலாம் அவங்க டேக் ஓவர் பண்ணனால கொஞ்சம் அவங்க ஸ்டைல்லே பண்ணிட்டு எல்லாமே பண்றாங்க. ஐடியா எல்லாமே எங்களுது, பட் மேன் பவர். வடையிலயும் பாத்தீங்கன்னா ஆனியன்லாம் இல்ல, அதனாலதான் நான் கேட்டேன் எப்படி அந்த மாதிரி தான் இருக்குமா ஃபுட் அப்படி? இல்ல மேடம், அது ஆக்சுவலா மார்னிங் வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். ஈவினிங் வந்து ஆனியன் போட்டு பண்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். எங்களுக்கு கிரௌட் ஏற ஒவ்வொரு கஸ்டமரையும் ரிவ்யூ கேட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியால இருக்கும். அவங்க அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஏதாவது அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்டேட் பண்ணிருக்கோம். நிறைய விரும்பி சாப்பிடுறது என்ன மார்னிங்ல? மார்னிங் மினி டிஃபன் தான் மேடம். அதிகமாக மினி டிஃபன் இங்கே வந்து நாங்கள் லோ ப்ரைஸில் கொடுக்குறோம். இங்கே யாருமே கொடுக்க மாட்டாங்க. குவான்டிட்டியும் நாங்கள் ஜாஸ்தியாக கொடுக்குறோம். அது மாதிரி அன்லிமிட்டடாக கொடுக்குறோம். உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு 7:30 ஆரம்பிச்சு 9:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் லெவல் வரைக்கும் கொடுக்குறோம். அதனால எங்களுக்கு அந்த மினி டிஃபன் அன்லிமிட்டட் மினி டிஃபன் தான் அன்லிமிட்டடா கொடுத்துறீங்களா அப்படின்னு யோசிச்சேன். அன்லிமிட்டட் அதெல்லாம் கொடுக்க முடியாது மேடம், டைமிங்ல அன்லிமிட்டடா கொடுக்குறோம். இல்ல அதை கிளியரா சொல்லணும் இல்லையா? Thank you sir, all the best. Thank you madam. ஆர்டர் பண்ணதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் செல்ஃப் சர்வீஸ் தான். நீங்க நேராக தான் போய் வாங்கிக்கிறோம் பில் போட்டுட்டு. நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத சொல்றேன். நம்ம எப்பவுமே எதுக்கு வருவோம்? மினி டிஃபனுக்கு தான் வருவோம். இதுவும் இந்த இடத்துல வந்து மினி டிஃபன் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ரைஸ் வந்து நான் அப்புறமா சொல்றேன்.
அது கூட வந்து உங்களுக்கு ஆனியன் பொடி ஊத்தப்பம் வாங்கியிருக்கேன், பொடி தோசை வாங்கியிருக்கேன். ஆனியன் கிடையாது, பிளெயின். இது ஓவரால் மினி டிஃபன்ல வந்து பூரியை தவிர எல்லாமே வந்துடும். உங்களுக்கு வந்து ரைஸ் சொல்லும் போது உங்களுக்கு வந்து ஏன் இது பூரி கொடுக்கலன்றது புரிஞ்சிடும். இதுலதான் வந்து கேசரி இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டோட ஆரம்பிக்கணுன்றதுக்காக மினி டிஃபன் சாப்பிட போறேன். பிரசாதம் மாதிரி ஒரு அரை கரண்டி வச்சிருக்காங்க. எனக்கு பிடிச்ச பைனாப்பிள் புட்டிங் வேறையா, பார்த்த உடனே எனக்கு சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. சூப்பரா இருக்கு. ஸ்வீட் வந்து அளவா போட்டிருக்காங்க. எனக்கு வந்து கீயோட டேவல்லாம் நல்லா தூக்கலா போட்டுடும். அப்படியே தலை கேசரி எல்லோ கலர் போட்டிருக்கான். பைனாப்பிள் கிடையாது, நார்மல் கேசரி. முதல்ல வந்து இட்லி தாங்க. இட்லி வந்து நல்லா சாஃப்டா இருக்கு, உடம்போதே நான் ஃபீல் பண்றேன். இந்த கல்யாணத்துல எல்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி. சரி, சாம்பாரே ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிடுவோம். டிஃபன் சாம்பார் தான், அந்த ஸ்மெல்லிலேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்பெல்லாம் வர வர என் மூக்கு நல்லா வேலை செய்யுது. சிக்கன் சாம்பாரே இவங்க அரைச்சி விட்டு பண்ணியிருக்காங்க. சாம்பார் டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆக்சுவலி இங்க வந்து புது கேஃபே, ஆனா வந்து கூட்டம் பாத்தீங்கன்னா நான் ஒரு 1 நாள் முன்னாடியே வந்துட்டேன். வந்து நிறைய பேர் சாப்பிட்டு போறாங்க. ஸ்வீட் சர்வீஸ் அப்படின்றதுனால ஸ்பீடா வந்து வேகமா சாப்பிட்டுட்டு போறாங்க. பேசிக்கிட்டே சாப்பிட்டதுல எனக்கு டேஸ்ட் தெரியாம போயிடுச்சு. ஆனா சாம்பார் கொஞ்சம் திக்கா இருக்கு. இங்க பாருங்க, இந்த மாதிரி இருந்தா போதுமே. டிஃபன் சாம்பார்ல அரைச்சி விட்டு பண்றது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. வர அரைச்சி விட்ட சாம்பாருக்கு நான் மிகப்பெரிய ஃபேன் ஆயிட்டேன். மசால் தோசை கொடுத்துருக்காங்க. மினி டிஃபனுக்கு மினி தோசை கொடுக்காம கொஞ்சம் நம்ம வீட்டு தோசை மாதிரி நல்லா மசாலா வந்து திக்கா இருக்குங்க. மசாலா பார்க்கும்போது எனக்கு பூரி சாப்பிடணும்னு தோணுச்சு. நல்லா ஒரு மெலிசான தோசை கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இடம் செட் பண்றதுக்குள்ள லைட்டா ஆறிடுச்சு. ஆனா பூரி கிழங்கு மட்டும் கொஞ்சம் சுட இருக்கு. பூரிக்கிழங்கு நிஜமாவே சாப்பிட்றதுக்கு இல்லை, சாப்பிட்றதுக்குமே அமேசிங்கா இருக்கும். திக்கா வச்சிருக்காங்களா, இஞ்சியோட ஃப்ளேவர் வருது. அப்படியே ஸ்வீட்டா நல்லா இருக்கு. காரமே ஃபீல் பண்ணல. வெங்காயம் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்களா, இன்னொரு பைட்டு சாப்பிடணும்னு தோணுது. ஐயோ, இந்த தோசை நல்லா மெல்லிசா இருக்கிறதுக்கு வரைக்கும் இந்த மசாலா வச்சு அல்டிமேட். சட்னி வந்து நம்ம இதுலயே ஊட்டிக்கலாம். திக்கா தான் பாருங்க, பெரட்டி சாப்பிடணும். தேங்காய் சட்னி எல்லாம் நல்லா இருக்கு. ஹோட்டல்ல எல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா நிறைய தேங்காய் வச்சு காரமா இருக்காதீங்கலாம். எனக்கு வந்து ஸ்பைசினஸ் இல்லைனாலே வந்து அந்த இடம் ஃபேவரட் ஆயிடும்ல. அந்த மசாலா தாங்க என்னை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. செம்மையா இருக்கு. நான் வந்த உடனே பொங்கலோட பதத்தை தான் வீடியோ எடுக்கும் போது பார்த்தேன். அப்படியே நெய்யெல்லாம் மேல ததும்ப வச்சிருந்தாங்க. அப்படியே ஒரு கலர் எடுத்து வைக்கிறாங்க எல்லாத்துக்கும். சாம்பார் தாங்க நல்லா இருக்கும். சாம்பார் அந்த மல்லி சட்னி வேற இருக்கு. மல்லி சட்னியா புதினா சட்னியா தெரியல. அதுவும் இந்த பக்கம் ஊட்டிக்கலாம். அதில் சாம்பாரோட ஒரு பைட்டு. செம்மையா இருக்குப்பா பொங்கல். இல்லையே நான் சொன்ன மாதிரியே நல்லா நெய்யோட ஃப்ளேவர் அட்டகாசமா இருக்கு. அதுவும் இந்த சாம்பார் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஃபர்ஸ்ட் பைட்டு சாம்பார் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. சரி, நீ பொங்கல் தானே சாப்பிட்ற, பொங்கலை பத்தி பேசு அப்படின்னு என் எடிட்டரு. நீ டப்புன்னு காவிடாதக்கா, நீ அதையே பத்தி பேசு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஃபேவரட் ஆனியன் போடாத விட இதுக்கு வந்து ஃபைனலா ட்ரை பண்றோம் சட்னியை. நல்லா இருக்குங்களா புதினா சட்னி? ஐயோ, வடையும் சூப்பரா இருக்கு. வடை வந்து வெளியில கிறிஸ்பியா உள்ள மெத்துன்னு. இந்த சட்னியோட ஏன் சாப்பிட்டேன்னு தெரியல. அற்புதமா இருக்கும். இது வந்து 49 rupeesக்கு கொடுக்குறாங்க. இது வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து 40 days தான் ஆகலாம். அதனால வந்து உங்களுக்கு ஓப்பனிங் ஆஃபர் மாதிரி 49 rupeesக்கு மினி டிஃபன் கொடுத்துருக்காங்க. அப்படி இதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எனக்கு வந்து ஆனியன் பொடி பிடிக்கும், இருந்தாலும் சரி தனியாகவும் ஒன்று வாங்குவோம். ஏன்னா மெலிசா போடுறாங்கல்ல, அதுக்காண்டி வந்து தேங்காய் சட்னியோட புதினா சட்னி ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவும் சாம்பார் சட்னி தான், ஆல்ரெடி பொடி இருக்குல்ல. தோசை நல்லா இருக்குங்க. செம்ம கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு. இதுவும் பொடியெல்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் காரம் இல்லை, இவங்களே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷாப்ல வாங்கினா கண்டிப்பா ஒரு பொடி ஸ்பைசினஸ் அதிகமா கொடுப்பாங்க. பொடி டேஸ்டா இருக்கு, ஆனா வந்து ரொம்ப ஸ்பைசியா இல்லாம மைல்டா
அதே வந்து தோசைக்கு குறைன்னு அரைச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அரைச்சிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 70 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. சட்டம் மறந்துச்சு, கேஸில் மீன் மறந்துட்டேன். இல்லை, அடுத்தது இந்த ஊத்தப்பத்தை ட்ரை பண்ண வேண்டியதான். ஊத்தப்பத்தில் வந்து தோசையே தெரியாதபடிக்கு நிறைய புடி போட்டிருக்காங்க. இதுதான் நமக்கு இல்லை. சாம்பாரை நான் விடுறதா இல்லை, அப்படியே பீஸா மாதிரி இருக்கு. எடுத்து சாப்பிட்டு பீஸானா என்ன டேஸ்ட்டுங்க, இந்த ஊத்தப்பத்தோட டேஸ்ட் இது தனி டேஸ்ட் தான். இது எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு ஊத்தப்பம் ரொம்ப பிடிக்கும். நான் சொன்ன மாதிரி என் பீஸா மெத்துன்னு சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி அது வெஜிடபிள் ஊத்தப்பம். நான் வந்து ஆனியன் நினைச்சிட்டேன். இதெல்லாம் போட்டிருக்காங்க, கேரட்டு, கொத்தமல்லி, எல்லா வெஜ்ஜீஸும் போட்டிருக்காங்க. மெயினா கேரட்டு, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டிருக்காங்க. பாக்குறதுக்கும் செம்மையா இருக்கு, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கு. ஆக்சுவலி வந்து இது ஆறிடுச்சு, சூடாடுனா இன்னும் டேஸ்டா இருந்திருக்கும். போதும்னு நினைக்கிறேன். ஊத்தப்பம்லாம் எவ்வளோடா சாப்பிடலாம். இதோட ப்ரைஸ் வந்து 80 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. நான் மாதிரியே ஒரே ஒரு பூரி வாங்கிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக இவங்க கேட்கும் போது தான் சுட்டு கொடுக்குறாங்க. அதே பாருங்க, சுட சுட இருக்குப்பா. இந்த பனிக்கு சடக்குன்னு ஆறி போயிடுது. நான் வாங்கினதே ஒன்னே ஒன்று, அதுலேயும் ஒரு பீஸ் கீழே விழுந்துருச்சு. உண்மையா இருக்குங்க பூரி. அதுவும் இந்த கிழங்கு கூட, பூரியை நிறைய எடுத்துட்டேன், கிழங்கு கம்மியா எடுத்துட்டேன். இப்போ நிறைய கிழங்கு, பூரி கொஞ்சமா. அப்படியே சரியான சாப்பிட்டு பூரி சூப்பரா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு பூரியை சாப்பிட்டு செம்மையா இருக்குங்க. அதுவும் கிழங்கோட சாப்பிடும் போது இந்த கிழங்கு தான் டேஸ்ட். கிழங்கும் டேஸ்டா இருக்கு, பூரியும் டேஸ்டா இருக்கு. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு செல்ஃப் சர்வீஸ் மட்டும் இல்ல, இலையும் நம்ம தான் போடணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாமே. நல்லா ஒரு மார்னிங்ல வந்து இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா வந்து மார்னிங்ல வந்து அவ்வளோ ஸ்பைசியெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம் இல்லையா. இந்த மாதிரி மாடரேட்டா நல்லா நல்ல டேஸ்ட்டுங்க. ஸ்பைசினஸ் இல்லைனாலும் அப்படியே வந்து அந்த சாம்பாரெல்லாம் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அந்த பூரி கிழங்கு ஆகட்டும், அந்த கொடுத்த அந்த புதினா சட்னி எல்லாமே டேஸ்ட் வைஸ் அமேசிங். ரொம்ப ஹைப் கொடுக்கலாம் நினைக்காதீங்க. இந்த இடத்துல வந்து ரேண்டமா ட்ரை பண்ணும்போது சரி, இந்த இடத்துல புதுசா வந்திருக்கு ஹோட்டல், நம்ம ஏரியாவாச்சே நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட எனக்கு ஒரு ஃபீல், மனசும் சந்தோஷமாயிடுச்சு, வயிறும் நிரம்பிடுச்சு. இதே மாதிரி நீங்க வேற ஏதாவது ஸ்பாட் இருந்தாலுமே சொல்லுங்க. ஹோட்டல் இல்லை, இந்த மாதிரி கெஃபேஸ் எல்லாமே கவர் பண்றோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கெஃபே நியூவா இன்ட்ரோடியூஸ் பண்றதோ இல்லை ஆல்ரெடி நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாலுமே எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல வந்து காஃபி டீ எல்லாம் வந்து 40 days ஆனதுனால இன்னும் இன்ட்ரோடியூஸ் பண்ணல. பட் நீங்க வந்து ட்ரை பண்ணும்போது எல்லாமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவாங்க. இன்னைக்கே வந்து அந்த செட்டப்லாம் போட்டுட்டாங்க. மாலையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் தான், எனக்கு காஃபி மட்டும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறையா இருக்கு. நானுமே லேட்டா வந்திருக்கலாம் போல, பரவாயில்ல, உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன்ல, அதோட அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கு. இதோட நம்ம கிளம்புற வேண்டிய டைம் வந்துச்சு. இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.